அடுத்து வந்து ஒரு கேள்வி, ஹாஜா மைதீன் புரசவாக்கம் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, ஒரு மத குருமார்களை, அஜர்த்துமார்களை மௌலானா என்று சொல்லக்கூடாது என்று பல வசனங்களை ஆதாரமாக கொண்டு நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். நான் போன லைவில் சொல்லியிருந்தேன், அஜர்த்துமார்களை மௌலானாங்கிறாங்க, மௌலானா எஜமான், அல்லாவை தான் அந்த மௌலானா நீ தான் எஜமான் அல்லாட்ட துவா செய்கிறோம், இவங்க எதுக்கு அதை செய்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீர்கள். ஆனால் 33:5 வசனத்தில் இச்சொல் நண்பர் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மௌலானா என்று சொல்லலாம் என்று ஒரு அரபி ஷேக்கு சொல்கிறாராம். இது சரியா, உண்மையா அப்படின்னு கேட்குறார். அதாவது இந்த மௌலாங்கிற வார்த்தை வந்து பல அர்த்தம் உள்ளதுங்கிறத நான் சொல்லிட்டேன். என்ன அர்த்தம்? அடிமைன்ற அர்த்தம் இருக்குது, விடுதலை செய்யப்பட்டவர்னு இருக்கிறது, அந்த அடிமைக்குடைய முதலாளின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது, இறைவன்கிற அர்த்தமும் இருக்கிறது, கெட்ட தலைவன் பேசல் மௌலா கெட்ட தலைவன்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது, பல அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டோமா. அதில் இந்த நண்பருங்கிற ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு நான் சொல்லலை. அது இருக்குது, இன்னும் பல அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் விட்டுட்டு நான் சொல்லலை. இந்த வசனத்தில் நண்பர்கள்ங்கிற பயன்படுத்திருக்கு வருது. அப்போ இந்த அஜர்த்த மௌலானாங்கிறது நண்பர்னு வச்சுக்கலாமே. அப்படி எஜமான் கடவுள்ன்றா தானே சொல்லக்கூடாது. மௌலானா நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்கு சொல்லலாமே அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு கேட்குறாரு கேள்வி. அவர் சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அது 33:5 தானே. அதில் வந்து மா ஜாலல்லாஹ், நல்லா கவனிக்கிறீங்க, எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னு பார்க்கணும். மா ஜாலல்லாஹுலி ரஜுலும் என் கல்பைனி ஃபி ஜௌஃபி, எந்த மனுஷனுக்கு அவனுடைய வயிற்றுக்கு உடலுக்கு உள்ள வந்து 2 கல்பு அல்லாஹ் வைக்கலை. 2 கல்பு வச்சா 2 முடிவு எடுக்கலாம். இருக்கிறது ஒரு கல்பு தான் இருக்கிறது. ஒமா ஜால அஸ்வாஜக்கும் அல்லாஹி துலாஹிரூன மின் ஹுன்ன உம்மஹாத்திக்கும், உங்களுடைய மனைவிமார்களில் யாரை வந்து தாயோடு ஒப்பிட்டு விடுகிறீர்களோ அவர்கள் உங்கள் தாய்மார்கள் ஆக மாட்டார்கள். ஒமா ஜால அதையாக்கும் அபுனாக்கும், நீங்கள் வளர்க்கிற பிள்ளைகள் உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக ஆக மாட்டார்கள். தாலிக்கும் கவுலுக்கும் அஃப்வாஹிக்கும், இது உங்கள் வாய்களால் சொல்லக்கூடிய வெறும் வார்த்தை. பெத்த பிள்ளையத்தான் பிள்ளைன்னு சொல்லணுமே தவிர எவன் பிள்ளைய எடுத்து வளர்த்துப்பட்டு ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. ஒல்லாஹு யக்கூலுல் ஹக்க, அல்லாஹ் உண்மையை பேசுகிறான். ஓஹோ யஹ்தி சபீல், அவன் நேர்வழி காட்டுகிறான். இது வந்து 33ல் 4வது வசனம். 5வது வசனத்தை பாருங்கள். அதை நீங்கள் சுட்டி காட்டின வசனம் தான். உதுவும் லி ஆபாயிஹிம், இப்படி வந்து ஒரு ஒரு ஆளை எடுத்து நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் புள்ள நீங்கள் சொல்லக்கூடாது. எப்படி தான் சொல்லணும்? உதுவும் லி ஆபாயிஹிம், அவங்கள வந்து அவங்க தகப்பன் பேரில் அடங்க. நீங்களே அறியாமை காலத்தில் ஒரு புள்ளை எடுத்து புள்ள மாதிரி வளர்த்துட்டீங்க. இப்போ வந்து அல்லாஹ் தடை செஞ்சிட்டான். இனிமேல் என்ன செய்யக்கூடாது? ஏன் பிள்ளைன்னு சொல்லிடாதீங்க. பேர் எப்படி சொல்லுங்கள்? உதுவும் லி ஆபாயிஹிம், அவங்களுடைய தந்தையின் பெயர்களில் தான் நீங்கள் அழைக்க வேண்டும். ஹுவ அக்குசத்து இந்தல்லா, அதுதான் அல்லாவிடத்தில் நீதியானது. இப்போ இல்லம் தாளமும் ஆபாகும், அவங்களுடைய தகப்பனை நீங்கள் அறியவில்லை. ஒரு அனாதை குழந்தை எடுத்து வளர்த்துறீங்க. தகப்பன் இன்னார்னு தெரிஞ்சால் தானே தகப்பன் இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும். அப்படி இருக்குமே ஆனால் இப்போ எஹுவானுக்கும் ஃபித்தீனி மவாலிக்கும், அப்போ அவங்கள வந்து உங்கள் சகோதரர்கள்னு சொல்லிக்கிறங்க. மார்க்க சகோதரர்கள் என்று சொல்லிக்கொள்ளுங்கள், நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். அங்கே தான் மவாலின்னு வருது. மௌலாவுடைய பன்மை தான் மவாலிங்கிறது. அவர் சொல்கிற மாதிரி அந்த வசனம் இருக்குது. நண்பர்கள்ன்ற அர்த்தம் தான் அதுக்கு. அப்போ இதில் அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு பிள்ளைகளை எடுத்து நீங்கள் வளர்க்குறீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட வாங்கி வளர்ப்பீங்கல்ல, அப்படி இருந்தால் உங்கள் பிள்ளைன்னு சொன்னால் மாற்றிக்கிறங்க. இனிமேல் இல்லை அவர் பிள்ளை தான் நான் வளர்க்குறேன், என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிவிடணும். அல்லது ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்க்குறீங்க, நம்ம அப்பன் தெரியலை, அந்த குழந்தைகளை வந்து உங்கள் பிள்ளைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ யார் பிள்ளைன்னு சொல்கிறது? தகப்பன் தெரியலையே, யார் பிள்ளைன்னு அப்படின்னு இருந்தால் மார்க்க சகோதரன்னு சொல்லிட்டு போ. இவர் யாருன்னு கேட்டால் எங்கள் கொள்கை சகோதரர், இவர் யாருன்னு கேட்டால் எங்கள் நண்பர்னு சொல்லிட்டு போ. அந்த பிள்ளைன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்போ சொல்லி காட்டுறான்? இல்லம் தாளமும் ஆபாகும், அவங்களுடைய தகப்பன்மார்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நண்பர்கள்னு சொல்லிக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நீங்கள்லாம் தகப்பன் பேர் தெரியாத ஆளுங்களா மௌலானான்னு சொல்வதற்கு? மௌலானான்னு சொல்கிறீங்களா? அஜர்த்து மாதிரிலாம் இருக்காங்களே, அவங்களாம் அப்பன் பேர் தெரியாத ஆளுங்களா? அதனால் மௌலானா நண்பர்கள்னு சொல்லிக்கிறோமா? இந்த நண்பர்கள்னு எப்போ எல்லாம் சொல்கிறான்? அப்பன் பேர் தெரிஞ்சிச்சின்னா அப்பன் பேரை சொல்லு. ஒரு பிள்ளைக்கு அப்பன் யாருன்னு தெரியலையா, அவருக்கு உனக்கு என்னப்போ உறவுன்னா நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போ. மௌலான்னு சொல்லி கேட்குறான்.
அப்போ நீங்கள் நண்பருங்கிற அர்த்தம் இருக்குது, உண்மைதான். நண்பருங்கிற அர்த்தம் இருக்குது. அதுக்கு தான் அந்த அதத்து அந்த வார்த்தை போடுறாங்களா? மூலானன்னு சொல்கிறாங்களே, உன்னை விட நான் மேலேங்கிறதுக்கு போட்டுக்கிறாங்களா? அப்போ அவருக்கு விட்டு போகிற எல்லாருக்கும் மூலானா போட வேண்டியது? எல்லாரும் நண்பர் தானே, எல்லாம் ஒருத்தர் நண்பர் தானேங்க. மௌலானாங்கிறது யாருக்கு மட்டும் போடுறீங்க? அந்த தாடி தலப்பா ஜுப்பா அதுக்கு தான் நீங்கள் மௌலானா வச்சுருக்கிறீங்க. அப்போ மௌலானாங்கிறத நீங்கள் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறீங்க என்பது உங்கள் நடைமுறை காட்டுகிறது. நடைமுறை என்ன காட்டுதுன்னு கேட்டால், ஒரு மார்க்க விற்பனர், மத குரு, அதுதான் மௌலானா அப்படின்றதான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதனால தான் அவரை தவிர நீங்கள் யாருக்கும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் மௌலானான்ற எங்களுடைய மௌலா என்று நீங்கள் சொல்லுவது எஜமான்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்கிறீங்க தவிர, எங்கள் ஃப்ரெண்டுங்கிற அர்த்தத்தில் நீங்கள் ஃப்ரெண்டு நோட்டீஸ் நாளைக்கு கேட்டீங்க, உரையாற்றுபவர், நண்பர், ஷம்சுல் ஹுதா அவர்கள் சொல்லுங்க பார்ப்போம், அப்படி சொல்லுவீங்களா? அல்லது பாக்கியாத் கல்லூரி முதல்வர் நண்பர், இந்த மாதிரி ஷேக் அப்துல்லா அவர்கள்னு போடுவீங்களா? என் நண்பரா? நான் மௌலானா என்னடா நண்பர்னு போடுறேன்னு கேட்க மாட்டார் அவர். அப்போ நண்பருங்கிற அர்த்தத்தில் தான் இது ஏமாத்திருக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் மௌலானான்னு நண்பருங்கிற அர்த்தத்தில் நீங்கள் போடலை. நண்பர்னு எப்போ போடலாம்னா அப்பன் பேர் தெரியாட்டி போடலாம். அப்போ இந்த அஜர்த்துமார்கள்லாம் அப்பன் பேர் தெரியாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க தாப்பன் பேர் தெரியலை, எனக்கு அவருக்கு உள்ள உறவு என்னன்னா நண்பர், அதுக்கு தான் நல்லா சொல்கிறான். நண்பர்னு எப்போ சொல்கிறான்? அப்போ இந்த வசனத்தை ஆதாரம் காட்டுறீங்கன்னா இந்த வசனம் எதுக்கு உள்ளதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆதாரம் காட்டணும். அதனால் இது என்ன இல்லை, சரியான தலைவர்ன்ற அர்த்தம் இருக்குது, மாற்றுக்கிறது கிடையாது. அதில் இவங்க எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு நீங்கள் உங்களுக்கே தெரிகிறது. மௌலான ஒருத்தர் சொல்ல பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், ஊர் உலகத்தில் உள்ள எல்லாருடைய பார்வையிலையும் ஒரு சொல்ல பயன்படுத்துகிறாங்கன்னா என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? வேறு யாருக்காச்சும் இந்த மௌலானா போடுறாங்களா? மௌலானாண்டா யாருக்கு? அது பெரிய ஒரு ஷேக்கு, ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உள்ளவர், மத குரு எங்கிறதுக்கு தானே யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆதாரம் காட்டுங்க. மௌலானா அபுபக்கர்னு இருக்கா, மௌலானா உமர்னு இருக்குது, அதாச்சும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது